வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 23ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 9ஆம் தேதி, ஹஸ்த நட்சத்திரம் மாலை 4:30 வரை, அதன் பிறகு சித்திரை, திதி வளர்பிறை நவமி, யோகம் சித்த யோகம், கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாதா பிதா குரு தெய்வம். வாசுதேவநல்லூர் மாலா. மாதா பிதா குரு தெய்வம், இது எல்லோருக்கும் தெரியும். இதில் மாதா பிதா அம்மா அப்பா இவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகமே நமக்கு தெரியும். இவர்கள் எல்லோருமே சுயநலவாதிகள்தான், என்னையும் சேர்த்து அவங்களையும் சொல்லிக்கிறாங்க. ஏனெனில் அவரவர் பிள்ளைகள்தான் நன்றாக படித்து நல்ல வேலை, நல்ல சம்பளம் வாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அது சுயநலம் தானே. ஆனால் குரு என்பவர் அப்படி இல்லை. அவர் எல்லோரையும் சமமாக பார்ப்பார். ஒரு நல்ல குரு கிடைக்க அவர் வழியே நாம் சென்றால், நடந்தால், தெய்வத்தை நாம் தேடி போக வேண்டாம், அந்த தெய்வம் நம்மை தேடி வரும். இதுதான் என் கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது ரொம்ப கரெக்டு, நான் இதை ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல கருத்துக்களை தெரிவித்ததற்காக வாசுதேவநல்லூர் மாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, தாயாருக்காக ஆதிசங்கரர் கட்டிய கோவில் எங்கே உள்ளது? ஆர்எஸ் ஜெயக்குமார் முத்துப்பேட்டையிலேருந்து கேட்குறாரு. ஆதிசங்கரர் சன்னதியும் அவரது தாய் ஆரியாம்பாள் சமாதியும் எங்கு இருக்கிறது? திருக்காலடியப்பர் என அழைக்கப்படுகிறது. காலடிக்கு நான் போயிருக்கேன். காலடியில் அவருடைய ஆதிசங்கரர் அவதரித்த இடம் இப்போது ஒரு கோவிலாக நல்லா பராமரிக்கிறாங்க. காலடிக்கு போனீங்கன்னா ஆதிசங்கரருடைய பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அந்த அவர் முதல்ல பிடிச்சிக்கிட்டு அந்த இடம், அந்த வளைவு, அந்த நதி அங்கே வருது, அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது காலடியில். அதை இப்போ சிருங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரியா சுவாமிகள் அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த காலடி கோவில், ஆதிசங்கரர் கோவில் பராமரிக்கப்படுகிறது. தட்சிணாம்னாய சிருங்கேரி சாரதா பீடம் கண்ட்ரோலில் இருக்குது. உலகிலேயே அபரஞ்சி பெருமாள் விக்கிரகம் 2 இடங்களில் மட்டும் உள்ளது. ஒன்று மதுரை கள்ளழகர் ஆலயத்தில், மற்றொன்று திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி ஆலயத்திலும் உள்ளது என்கின்றார்கள். அபரஞ்சி என்றால் என்ன? அபரஞ்சி பெருமாள் விக்கிரகத்தின் அருமையை கூறவும். தெரியல சார், அபரஞ்சி நான் கேள்விப்பட்டது இல்லையா சார்? நீங்களே அதையும் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே படிச்சிருப்பேன்ல, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அபரஞ்சி பெருமாள் தெரில. அந்த காலத்து மன்னர்களுடைய கோட்டையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாராகி இருக்கும். திருவனந்தபுரம் ஃபோர்ட்டில் வாராகி இருக்கா. மைசூர் பேலஸில் பார்த்தீங்கன்னா வாராகி கோயில் இருக்குது. பெரிய பெரிய சமஸ்தானங்கள், சமீப காலம் வரை இருந்த சமஸ்தானங்கள், நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 அந்த சமஸ்தானங்களுடைய கோட்டை, அவங்க வாழ்ந்த இடம், அரண்மனை, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாராகி கோயில் இருந்திருக்கு. தஞ்சை பெரிய கோவிலில் வாராகிக்கு ராஜராஜ சோழனே கோயில் கட்டியிருக்கார். அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வாராகிக்கு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்களாம் அந்த காலத்து அரசர்கள். அதனால் வாராகி வழிபாடு அரசர்களுக்கு மிகவும் முக்கியம். கடந்த 1/12/2025 அன்று புத கிரகத்தை பற்றி கூறினீர்கள். புதன் ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணையக்கூடாது என்றும், சூரியன் சந்திரன் இவர்களுடன் சேர்ந்தால் தோஷம் என்றும் கூறினீர்கள். நான் அப்படி சொல்லலையே சார். நான் எங்கே அப்படி சொன்னேன்? எந்த கிரகத்தோட சேர்ந்த தோஷம்னா நான் சொல்லவே இல்லையே. வேறு ஏதோ டிவியில் யாரோ சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் எனக்கு லெட்டர் போட்டுட்டீங்க. உதாரணமாக, நான் கடக லக்னத்தின் முதல் எண்ணும்போது 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை,
6ஆம் தனுர் ராசியில் சூரியன் புதன் சேர்க்கையும் உள்ளது. இது நன்மையா? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. திருமணத்திற்கு பிறகு மனித மனங்கள் ரொம்பவும் மாறுபாடு அடையும் என்பதை நம்புகிறீர்களா? நான் எல்லாம் நம்பலை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜே மணிகண்டன், திருவிக நகர். அது எப்படி மாறுபடும்? திருமணமான பிறகு நமக்குன்னு கூட துணைக்கு ஊற்றி வந்துட்டான்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வயசாக வயசாக அந்த தாம்பத்தியத்தில் ஒரு நெருக்கம் ஏற்படும் பாருங்கள். ஒரு நாள் மாத்திரை போட்டுக்காமல் சாப்பிட்டுட்டா என் ஒய்ஃப் அப்படியே பயப்படுவோம். ஐயோ நீங்கள் மாத்திரையே போட்டுக்கலையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணுமே. எனக்கு ஒன்றும் ஆகாது, பேசாமல் இரு. மாத்திரா பலம்னு அவங்க நினச்சிருக்காங்க, மாத்திரையில் தான் வாழறோம்னு நினச்சிருக்காங்க. அதனால் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேரில் இவ்வளோ ஒரு அக்கறை. சின்ன வயசில் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வெளியில் போகிறது வர்றது, சினிமாவுக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, சுற்றுறது, அது ஒரு டைப்பாக ஜாலியாக போயிடும். ஆனால் அந்த வயசான காலத்தில் நமக்கு நடக்கிறதுக்கு உடம்பு தள்ளாடும்போது கையை பிடிச்சிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கா பாருங்க ஒத்தி, அவள் தான் தெய்வம் மாதிரி. அதனால் மனமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு அப்படி ஒன்றும் பெருசாக மனசு மாறிகிரி ஆளே சேஞ்ச் ஆகிடுவான் கல்யாணத்துக்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த ராசி எந்த லக்னக்காரர்களுக்கு இசையில் அதிக ஈடுபாடு இருக்கும்? நீங்கள் இசைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறீர்களே, எனக்கு அதில் ஈடுபாடு. தாங்கள் ரசிக்கும் வாத்தியம் எது? நாதஸ்வரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாதஸ்வரம், புல்லாங்குழல், வீணை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வயலின் நான் வெறும் போபோட கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். தோடி, பைரவி, சுத்த தன்யாசி, காம்போதி, சிந்து பைரவி, அட்டானா, தர்பார். தங்களுக்கு பிடித்த ராகம் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் முகாரி. முகாரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலைமாமணி விருது இசைக்காக கொடுக்கப்பட்டதா அல்லது ஜோதிடத்திற்காக கொடுக்கப்பட்டதா? இசைக்கு தான். இசை விமர்சனம் எழுதிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப வருஷம் கழிச்சு எழுதிட்டப்போ எனக்கு கொடுத்தாங்க. 2011 பேட்சில் எனக்கு வந்தது. அது 92லேருந்து எழுதிட்டுருக்கேன். 92, 93 அந்த பீரியட்லேயே நான் அப்போயே எழுத ஆரம்பிச்சிட்டேன். 2011 கலைமாமணி அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2019 தான் அது கொடுத்தாங்க. மொத்தமாக 8 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்தாங்க தெரியுமா? அப்போ வந்தது எனக்கு கலைமாமணி. இசை விமர்சகர்னு போட்டு தான் அந்த கேட்டகரியில் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஜோசியத்துக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசில் விருது எல்லாம் கிடையாது. அதனால் கலைமாமணி அந்த கேட்டகரி தான் எனக்கு இசை விமர்சகருக்காக தான் கொடுத்தாங்க. மனதை உருக்குகின்ற ராகம் எது உங்களுக்கு? முகாரி. செவ்வாய், ராகு, கேது, சூரியன் ஆகிய கிரகங்களோடு மாந்தி சேர்ந்தால் என்ன பலன்? சார், மாந்திக்குன்னு தனியாக எதுவும் பலன் கிடையாதுங்க. மற்ற கிரகம் கொடுக்குற பலனை அவர் நடுவில் போய் கட் பண்ணி விடுவார். அது ஒன்று தான் தெரியும் மாந்திக்கு. அவருக்கு சுயமாக எதுவும் கொடுக்க தெரியாது. மற்ற கிரகங்கள் பலன் கொடுக்குறத அதை நடுவில் போய் டப்புன்னு தட்டி விட்ருவார். தட்டி விட்டுட்டே அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் ஏதாவது விஷமம் பண்ணிவிட்டு சிரிக்குமே, அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாராம். அதனால் பிற கிரகங்களோடு அவர் சேர்ந்தால் அந்த கிரகம் நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது, ரெண்டுமே தடுப்பார். வெறும் நன்மையை தடுப்பார் என்று நினைக்காதீர்கள். மாந்தி தீமை செய்தாலும் தடுத்து விடுவார், நன்மை செய்தாலும் தடுத்து விடுவார். அப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னா, தீமை செய்யும் கிரகத்தோடு சேர்ந்தால் நமக்கு நல்லது, தீமையை தடுத்துடுவார். நன்மை செய்கிற கிரகத்தோடு சேர்ந்தால் நன்மை நடக்காமல் தடுத்துக்கிட்டு இருப்பார். நமக்கு வர வேண்டியெல்லாம் பிளாக் ஆகிட்டே இருக்கும். அதனால் மாந்தி நீங்கள் என்ன கேட்குறீங்க? செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவர்களோடு சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ராமலிங்கம், மயிலாடுதுறை. தர்பை புல்லை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது சிறந்ததா? தர்பை புல்லை வச்சு வழிபாடுன்னு பண்ண மாட்டாங்க சார். தர்பை புல்லை கையில் சுற்றிக்குவாங்க. முக்கியமான நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது கையில் சுற்றிக்கணும்பாங்க. அது நல்ல கடமை. சந்தோஷமாக செய்கிற திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளிலும் வரும். வேறு மாதிரி குடும்பத்தில் நடக்கிற அசுப நிகழ்ச்சியிலும் எல்லாத்துலேயுமே தர்பை யூஸ் பண்ணுவாங்க. அது கையில் சுற்றிக்குவாங்க. தர்பப்புல்லை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்பாங்க, அவ்வளோதான். அதை சில பேர் இப்படி மோதிரம் மாதிரி பண்ணி போட்டுக்குவாங்க, தர்ஜினி. அதை வச்சு வழிபடுற ஒரு இது இல்லை, வஸ்து இல்லை அது. இப்போ துளசி செடியை வச்சு கும்பிடுவோம், அந்த மாதிரி தர்பை எல்லாம் வச்சு கும்பிட்றது இல்லை. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள உதயகிரியிலிருந்து வடமேற்கில் 48 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கு ஒரு குன்று உள்ளது. இதற்கு பெயர் பைரவ கொண்டா. கொண்டானா மலை, தெலுங்கில் பைரவ கொண்டா. இங்கு உள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். வாய்ப்பு உள்ளவர்கள் பைரவ கொண்டாவுக்கு சென்று அந்த பைரவரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு RS ஜெயக்குமார், அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஓய்வு.
பெண்கள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு வரலாமா? வரவே கூடாது. ஏதாவது டெத் ஆச்சுனாக்கா அந்த மாதிரி வர சொல்லுவாங்க. மரணம் சம்பவித்தால், நல்லா கவனிங்க, ஒரு வீட்டில் மரணம் சம்பவித்து விட்டது, டெட் பாடி இருக்குது, எடுக்க போகிறாங்க. அப்போ பொம்பளைங்கள்லாம் எடுக்கிற நேரத்துக்கு பொம்பளைங்கள்லாம் தலையை விரித்து போட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்கம்மாங்க. அப்போ தான் தலை ஃபுல்லாக முடியை விரித்து போடலாம். கீழே முடிச்செல்லாம் போடக்கூடாது. அவங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்து சொட்ட சொட்ட ஈரம் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அதோட தெற்க பார்த்து எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண சொல்லிட்டு அப்புறமா பாடி எடுப்பாங்க. பாடி எடுத்த உடனே அவங்கெல்லாம் தெற்க பார்த்து தலை விரி கோலத்தோடு வணங்க வேண்டும். அப்படின்னா அசுப நிகழ்ச்சிகளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தலையை விரித்து கொண்டு வருவது. அது சொன்னால் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தலை விரிச்சுக்கிட்டே தான் வருது. மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சரி, கோவிலுக்கு வந்தாலும் சரி, கடத்தெருவுக்கு வந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் மங்களகரமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கேயும் தலை விரித்து போட்டுட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னா அதுதான் ஹேர் ஸ்டைல் இன்றைக்கி ஃபேஷன். அது வேறு காசு கொடுத்து பண்ணுறாங்களாம். வெறும் தலையை விரித்து போடுறதுக்கு காசாம். அதை அப்படியே கோதி விட்டு ஏதோ பண்ணாங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப தப்பு. அது ரொம்ப 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 தப்பு. அபசகுணம். தலையை விரித்து போட்டு ஒரு பொண்ணு வந்தாலே அது அபசகுணம்பாங்க. சாவு வீட்டுக்குள்ள தான் அந்த மாதிரி போகணும். மற்ற இடத்துலலாம் அட்லீஸ்ட் கீழே ஒரு முடிச்சாது போட்டணும். புரியவே மாட்டேங்கிறது. இளம் பெண்கள் அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க. நீங்கள்லாம் பழைய காலத்து ஆசை. பழைய காலமாக புதிய காலமாக அது. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி வரணும், கல்யாணத்துக்கு சம்மந்தமான நல்ல விஷயங்களுக்கு எப்படி வரணும், கோயிலுக்கு எப்படி வரணும், மார்க்கெட்டுக்கு எப்படி வரணும், காலேஜ் போகும்போது எப்படி போகணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்குது. மரணம் சம்பவித்த வீட்டிற்கு மட்டும்தான் தலை விரித்து போட்டுக்கொண்டு போகலாம். எல்லாரும் நல்லா இருக்கிற இடத்துக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. கீழே ஒரு முடிச்சாது போடுங்க. முடி கீழே ஒரு முடிச்சாது போடுங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்பொழுது ஏன் கோவில்களில் நடை சாத்தி விடுகிறார்கள்? அந்த கிரணங்கள் மேலே படக்கூடாது, பக்தர்கள் வரக்கூடாது என்பதற்காகவா? நம் முன்னோர்கள் அறிவியலில் மிகவும் ஆதாரபூர்வமாக சிந்திப்பார்கள். அப்படி இருந்தும் ஏன் அவ்வாறு கோவிலில் கிரகண நேரத்தில் நடை சாற்றுவது ஏன்? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, கோவில் நடை திறந்திருந்தால் பூஜை நடக்கணும். பூஜை நடந்தால் நைவேத்தியம் பண்ணணும். ஏதாவது ஒரு பிரசாதம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பிரசாதம். இப்போ கோவில் நடை திறந்திருந்தால் பிரசாதம் பண்ணணும். பிரசாதம் பண்ணால் அதை என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் சாப்பிடணும். யாராவது ஒருத்தர் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கணும். அதை விநியோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அர்ச்சகர் எவ்வளோ சாப்பிடாரு? இவ்வளோ சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட்டா அவருக்கு வயிறு இல்லை. யாராவது ஒருத்தர் சாப்பிட்ணும். கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதனால் நைவேத்தியம் பண்ணக்கூடாது. நைவேத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நடையே தரக்கூடாது. இதுதான் காரணம். நடை திறந்தால் பூஜை, பூஜை நடந்தால் நைவேத்தியம், நைவேத்தியம் செய்தால் சாப்பிட வேண்டும். ராமாபுரம் லட்சுமி ஒடுகநாதன் திருப்பதியில் 1 மணி நேரத்துக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுவாங்க. திடீர்னு இது சாத்துவாங்க. ஸ்க்ரீன் போடுவாங்க, கர்டன் போட்டு மூடிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அண்டா தூக்க முடியாமல் 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. உள்ள மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அடுத்தது அதை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தரையை விளக்குவாங்க. அது அங்கே வெளியில் விநியோகம் ஆகிட்டுருக்கும். நூற்றுக்கணக்கான தினுசான நைவேத்தியங்கள் உண்டு திருப்பதியில். பெருமாளுக்கு தோசை நைவேத்தியம் பண்ணுவாங்க. வெறும் லட்டு மட்டும் இல்லை, அன்னப்பிரசாதம் எல்லாமே நைவேத்தியம் உண்டு. புளியோதரை, சக்கரை பொங்கல், தத்தியோன்னம், இந்த மாதிரி அன்னப்பிரசாதங்கள் எல்லாம் நைவேத்தியம் உண்டு. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மேஷ ராசிக்கு நாளில் குரு உச்சம் என்பதால் நல்ல நாள். 4ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது, எனவே நல்ல நாள். மேஷ ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு. உங்கள் ஆஃபீஸில் வேறு யாருக்கோ ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு எல்லோரும் கிசுன்னு பேசிக்குவாங்க. கேன்டீனில் மத்தியானம் போய் டீ சாப்பிட்டு மசால் வடை சாப்பிடும்போது காதில் விழும், யாருக்கோ ப்ரமோஷன் வரப்போதான் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு வந்துடும் ப்ரமோஷன். எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு மேஷ ராசிக்கு இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவராக இருந்தாலும் அல்லது அரசு துறைகளிலே பணியாற்றுபவராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நேரம். உங்கள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்.
தொழில் ஸ்தானாதிபதியான சனி இப்பொழுது குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 10 குடைவன் வலுப்பெற்றிருக்கிறது. என்ன சார் 12ல் போய் மறைஞ்சிருக்கு, அதை போய் வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம்னா, ஆமாம் நியாயம்தான், சரிதான். 10 குடைவனை குரு பார்க்கிறது, குருவின் வீட்டிலே அது இருக்கிறது. குருவின் வீட்டில் இருக்கும் 10 குடைவனை குரு உச்சம் பெற்று பார்க்கிறது 9ஆம் பார்வையாக. எனவே அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஏதேனும் நன்மை செய்தாக வேண்டும். அது என்ன பண்ணும்? பதவி உயர்வு கொடுக்கும். இதே சுய தொழிலாகவோ அல்லது வியாபாரமாகவோ இருந்தால் அதில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். தொழில் ரீதியான நன்மைகள் குறிப்பிட்டு சொல்லும்படி மிக சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிகுந்த உற்சாகத்துடன் வேகமாக செயலாற்றுவார்கள். வேகம் விவேகம் இரண்டும் சேர்ந்து இருக்கும் அந்த செயல்திறனிலே. உங்களுடைய ஒவ்வொரு செய்கையிலும் திறமை மிளிரும். ஒவ்வொரு செய்கையிலும் திறமை இருக்கும். மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். திறமைகளை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு திறமைசாலி என்பதை நீங்கள் சொல்லாமலே உங்கள் செயல் அதை சொல்லிவிடும். உங்கள் செய்கை அதை புரிய வைக்கும். எனவே உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக மிக நல்ல நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்து விட்டன. ராசி அதிபதி புதன் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது புதன். 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற குருவால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. தொழிலில் பெரிய வளர்ச்சி. 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறது. தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியே குருதான். அது தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. எனவே தொழிலில் முன்னேற்றம், தொழிலால் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், தொழிலுக்கு முன்னேற்றம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய தொழில் வளர்ச்சி உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்திலே இருக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. கடகராசியிலே உள்ளவர்களெல்லாம் உற்சாகமாக இருப்பார்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல தகவல்களெல்லாம் வந்து சேரும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து தரப்பினரும் உங்களை பாராட்டுவார்கள். அனைத்து தரப்பிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தில் இடம் பிடிப்பார்கள். உங்கள் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பும் மரியாதையும் வைத்து அழைப்பார்கள். உங்களது மேலதிகாரிகள் உங்களின் திறமைகளை ஒப்புக்கொள்வார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற ஊழியர்கள் உங்களை தலைவராக நினைப்பார்கள். உங்கள் அலுவலகத்திலே அனைத்து தரப்பினரும் உங்களை போற்றி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 10 குடைவன் ராசியிலே, 9 குடைவன் 10லே. எனவே தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம், பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இது விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம். ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ ஈஸியாக நடக்கும். தடங்கள் தடங்கள் தடங்கள், எப்போ பார் தடங்களாகவே இருந்த விஷயம்லாம் இப்போ தடங்கள்லாம் காணாமல் போயிடும். தடைகளை விநாயகப் பெருமான் விலக்கி விடுவார். நீங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து போவீங்க. தடையே கிடையாது. உங்களுக்கு ரூட் கிளியர் ஆகிடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலக வேலைகள், தொழில் சம்பந்தமானது, வியாபாரம் சம்பந்தமானது, குடும்பம் சம்பந்தமானது, குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறு, எதுவானாலும் சரி, இப்போ எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகி நீங்கள் ஃப்ரீயாக போகலாம். அப்படி எதிலெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றமும் எதிர்ப்பும் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது சாதகமாக மாறிவிடும்.
நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு நன்மை செய்கிறது. பொதுவாக 11ஆம் இடம் வந்தாலே எல்லா கிரகமும் நன்மை செய்யும். நன்மையே செய்யாத கிரகம் கூட 11ஆம் இடத்துக்கு வந்தால் நன்மை செய்யுமா? உங்கள் ராசி அதிபதி என்பது உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகம். அது இப்பொழுது 11ஆம் இடமான சிம்மத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய நன்மை! எண்ணி பார்க்க முடியுமா? 1 2 3 என்று எண்ணி பார்க்கவாது முடியுமா? இல்லை எண்ணி பார்க்க முடியுமா? எப்பேற்பட்ட சிறப்பான நன்மையை செய்யும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய நன்மை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறைமுக நன்மை நடைபெறுகிறது. உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு தேதி குறிப்பிடுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப்போகிறது. திருமணமான இளவயதினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. ஒரு குழந்தை மட்டும் உள்ள துளாராசினருக்கு 2வது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய யோகம். 5க்குடைய குரு 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. அது இன்னும் 4 மாதங்களுக்குத்தான் அங்கே இருக்க போகிறது. அந்த 4 மாதங்கள் என்பது உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பொற்காலமாக திகழப்போகிறது. அடுத்த 4 மாதங்களுக்குள் உங்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், பெயர் புகழ் செல்வாக்கு இவை அனைத்தும் அதிகரிக்கும். திருமணமாகாத இளவயது விருச்சிக ராசினருக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகிவிடும். 4 மாதத்திற்குள் கல்யாணமே முடிஞ்சிடும். வித்தின் 4 months மேரேஜ் ஆகிடுங்க. விருச்சிக ராசிக்கு இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உடனே வருவாங்க, பேசுவாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். பத்திரிகை அச்சடித்து விநியோகத்துக்கு மட்டும்தான் டைம் வேணும். ஒரு 15 நாள் வச்சுங்க, கல்யாணமே முடிஞ்சிடும் 1 மாதத்தில். அவ்வளோ வேகமாக வேலைகள் நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசினருக்கெல்லாம் அந்த வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய வளர்ச்சி. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. பூமிகாரகனாகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. ராசி அதிபதியும் செவ்வாய் தான். அதுதான் 7இல் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்பொழுது வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உற்சாகமாக இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசுக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றதால் யோகம். 12க்குடைய செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயம் ஏற்படுத்தும். எனவே வீடு வாங்குவீர்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்குவீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து ராசியை சுப பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என உறுதியாக சொல்லலாம். மகர ராசி வியாபாரிகளுக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கும். திருமண வயதில் உள்ள மகர ராசினருக்கெல்லாம் இப்பொழுது கல்யாண நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். டேட்டு முடிவு பண்ணிடுவாங்க. கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்றைக்கி ஃபுல்லாக சைலண்ட்டாக இருங்க, கம்முன்னு இருங்க. இன்றைக்கி ஒன்றுமே பேசாதீங்க. கப் சிப் சைலன்ஸ். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இது விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள், வெற்றிகரமான நாள். பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நடராஜ பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நேற்றைக்குத்தான் ஆணி திருமஞ்சன தரிசனம். இன்றைக்கும் அப்படியே போனேன்னா அந்த இதெல்லாம் வச்சு பழைய பூவெல்லாம் வச்சாலும் அப்படியே கம்மன வாசனை அடிக்கும். இன்றைக்கி நேற்றுக்கு அபிஷேகத்தும் போது போட்ட ஜவ்வாது இன்றைக்கி வாசனை அடிக்கும். அங்கே ஆணி திருமஞ்சன அபிஷேகம் கண்டார், ஆடிக்கொண்டார். அந்த வேடிக்கை காண கண் 1000 போதாதோ. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? காண வேண்டாமோ? தில்லையை காண வேண்டாமோ? இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? எனவே இந்த தில்லைநாதனாம்
சிதம்பரம் ஈஸ்வரன் சிதம்பரேஸ்வரனின் ஆணி திருமஞ்சனம் நேற்று நடைபெற்றது. இன்று போய் இன்றைக்கி கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நேற்று போக முடியலன்னு இன்றைக்கி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாளைய விசேஷம். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். புதன் வியாழன் 2 நாள் முகூர்த்த நாள். அடுத்தடுத்து 2 நாள் முகூர்த்த நாள். நாளைக்கு நாளன்னைக்கு. நாளைய தினம் புதன்கிழமை முகூர்த்த நாள். அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை முகூர்த்த நாள். 2 நாட்கள் அடுத்தடுத்து சுப முகூர்த்த நாட்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. ஸ்ரௌதத் பார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஏனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மசம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி 23/6/2026 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுதர்சன பகவானினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் அவருடைய மூல மந்திரத்தையும் எங்களுக்காக சொல்லுங்கள் சுவாமிஜி. பகவானோட ஒவ்வொரு ஆயுதங்களுக்கு ஒரு பேர் உண்டு. பகவானோட ஆயுதங்களுக்கு ஒவ்வொரு ஆயுதங்களுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு சாரங்கம்னு பேர், கதைக்கு கௌமோதகின்னு பேர். இப்போ இந்த சங்கு வச்சுருப்பார், அதுக்கு பாஞ்ச சைன்யம்னு பேர். கந்த நந்தகின்னு ஒரு வாள் வச்சுருப்பார். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் ஒரு பேர் உண்டு. நீங்கள் மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட சங்குலேருந்து ஆரம்பித்து பீமனோட சங்குலேருந்து ஆரம்பித்து தர்மர் சங்கு வரைக்கும் ஒவ்வொரு சங்குக்கு கூட ஒவ்வொரு பேர் உண்டு. இதில் பகவானோட ஆயுதங்களில் பிரதானமான ஆயுதமாக சொல்லப்படுறது சக்கர ஆயுதம். உங்களுக்கு காண்டகாவனத்தை எரிக்கும் பொழுதும் இந்த சக்கர ஆயுதம் பெரிய அளவில் பயன்பட்டதுன்னு சொல்லுவாள். அதேமாதிரி பிரகலாதனோட சரித்திரம் படிக்கும்போதும் சுவாமி நரசிம்மாவதாரம் எடுக்கும் பொழுதும் அவரோட நகங்களில் சக்கர தாழ்வார் ஆவிர் பதிச்சு அந்த வதம் பண்ணும்போது இரண்யகசிபு வதத்தில் பெரிய உதவியாக இருந்தார்னு சொல்லுவாள். நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மர் சுவாமியோட நகமாக இருந்திருக்கார். அதே மாதிரி மகாபலி யஜ்யங்களை பண்ணி இந்திர பதவி அடையணும்னு நினைக்கிற நேரத்தில் தகாத ஒருவனுக்கு அந்த பதவி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி வாமன அவதாரம் எடுத்து அந்த மகாபலிக்கிட்டேருந்து மூணு உலகத்தையும், அதாவது தன் காலால் 3 அடியாக 3 உலகத்தையும் அளக்கிறார். அவர் கேட்குறார், என்ன வேணும் தானம் வேணும்னு கேட்குறார். எனக்கு குள்ளமாக நிற்கிறார், ஒரு 5 அடி உயரத்துக்கு. என்னோடய காலால் 3 அடி கொடு போகிறோன்றார். அப்புறம் உலகளந்த பெருமாளாக விஸ்வரூபம் எடுக்கிறார். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட கமண்டலத்தில் இருக்க தீர்த்தத்தால் இவருக்கு தானம் வார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ சுக்கராச்சாரியார் இந்த தானத்தை நீ கொடுக்காத,
அவருக்கு தெரியும் 3 உலகத்தையும் அளந்து மகாபலி பாதாள உலகத்துக்கு தான் போவான்னு தடுக்கிறார். எப்பயுமே பாருங்கள், குரு வந்து சொல்லும் பொழுது அந்த விதி வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும். அப்போ மகாபலி செய்தது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது சரிதான் அப்படின்னாலும், சுக்கராச்சாரியாரோட ஸ்தானத்தில் குருவோட ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்பொழுது சீடன் தன்னோட ராஜ்யத்தை இழந்துட போகிறானுன்றதுக்காக வண்டு ரூபத்தில் போய் அந்த கமண்டலத்து உள்ள அந்த துவாரத்தை அடைச்சி விடுறார். அப்போ வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவோட தர்பை நுனியில் சக்கரத்தாழ்வார் ஆவிர்வசித்து அந்த தர்பையால் சுக்கராச்சாரியார் கண்ணை வந்து குத்திட்டாருன்னு சொல்லுவாள். அதனால் சுக்கராச்சாரியாருக்கு 2 கண்ணு கிடையாது, ஒரு கண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடத்துலையும் சக்கராயுதம் வந்து உங்களுக்கு சுவாமிக்கு அந்த தர்ப புல்லில் இருந்ததாக சொல்லுவாள். இப்படி நீங்கள் கஜேந்திரன் மோட்சத்தை படிக்கும் போதும் அந்த கஜேந்திரன்ற யானை 1000 தன் யானை மனைவிகளோடு சேர்ந்து அந்த தாமரை குளத்தில் இருக்கிற தாமரைப்பூவை பறித்து சுவாமியை பூஜிக்கும் பொழுது முதல்ல வந்து அவர் காலை பிடிச்சிடுது. 1000 யானைகளும் சேர்ந்து இவரை இழுத்து கூட கரை சேர்க்க முடியல கஜேந்திரனை. அப்போ ஆதி மூலமேன்னு அழைச்ச போதும் சுவாமி சக்கராயத்தோடு வந்து தான் முதலிகிட்டேருந்து கஜேந்திரன்ற யானையை காப்பாற்றினார்னு சரித்திரம். இப்படி எல்லா விதத்துலேயும் சக்கரத்தாழ்வார் சுவாமியோடையே இருந்து அவர் வந்து பக்தர்களுக்கு ரட்சிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் சொல்லுவார். கலியுகத்துலேயும் இப்போ நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். சில பேர் வந்து திருஷ்டி தோஷம்னு சொல்கிறா, சிலருக்கு ஏவல் பில்லி சூன்யம்னு நம்பிக்கை, சிலருக்கு சத்துரு பயம். இப்போ எளிய உபாசனை அப்படின்னு சொல்லும்பொழுது சக்கரத்தாழ்வாரோட உபாசனை ரொம்ப சுலபமாக பலன் தரக்கூடியது. சக்கரத்தாழ்வாரை பூஜிக்கும் பொழுது பலன் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், சக்கரத்தாழ்வார் பின்னால் யோகத்தில் நரசிம்மர் சுவாமி இருக்காருன்னு. தான் வேறு சக்கரத்தாழ்வார் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான் காட்டுறதுக்காகவே சுவாமி அவருக்கு பின்புறத்தில் இருக்கார். இன்னொன்று, சக்கரத்தாழ்வாருக்கு சக்தி தரதே சுவாமி தானே. எப்படி கருடனுக்கு கூட இந்திரலோகத்தில் கர்ப்பபங்கம் பண்ணாரோ, கருடனுக்கு இந்திரலோகம் போகிறார் பெருமாள் தூக்கிட்டு, கருடனுக்கு ஒரு மனசில் ஒரு கர்ப்பம் வந்துடுத்து, பெருமாளையே சுமக்கிற அளவு தனக்கு வலிமை இருக்குன்னு. இந்திரலோகம் போய் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் கீழே கருடன் உட்காந்துக்கிறார். அவர் உதவியாளர் இல்லையா, ஆசனத்தில் உட்காராமல் கீழே உட்கார்றார். அப்போ பகவான் தன்னோட வலது கையை எடுத்து கருடன் தோல் மேலே வச்ச உடனே கருடனால் சுமக்கவே முடியாத அளவு பாரமாக இருந்துதான். அப்போ தான் பகவானை நம்ம சுமக்கலை, நம்ம தான் பகவான் சுமக்கிறாருன்ற ஞாபகம் வருதான். இப்போ கூட பாருங்கள், நிறைய பேர் காரில் போவாள். இந்த விபத்து எப்போ ஏற்படும்னா, காரில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்ற நினப்பு இருக்க வரைக்கும் விபத்து வராது. கார் நம்ம கையில் இருக்குதுன்னு எப்போ நமக்கு நினப்பு வந்து காரை அதிகமாக கண்மூடித்தனமாக வேகமாக எடுக்கிறாளோ அப்போ தான் விபத்து வரும். அந்த மாதிரி கருடனை கர்ப்பம் பங்கம் பண்ணான்னு சொல்லுவாள். அதனால் சுதர்சன ஆழ்வார் பின்னால் இருக்கிற நரசிம்மர் சுவாமி சுதர்சன ஆழ்வாருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்களை அளிக்கக்கூடிய சக்தியை நரசிம்மர் சுவாமி தான் கொடுக்குறார். அதனால் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு அவரோட பெருமை, நரசிம்மரோட பெருமை. 2வது, சக்கரத்தாழ்வாரை பூஜிக்கும் பொழுது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் பின்னால் இருக்கிற நரசிம்மர் சுவாமி தான். அதுக்காக அந்த ஆவிர்வாகம் 2 பக்கம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய கோயில்களில் சக்கரத்தாழ்வாரை தரிசிக்கும் பொழுது கட்டாயம் பின்னால் யோக பட்டத்தில் நரசிம்மர் சுவாமி இருப்பார். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆஞ்சநேயர், ஐயப்பன், இந்த நரசிம்மர் சுவாமி இவெல்லாம் யோக பட்டத்தில் இருக்கும்பொழுது அதில் தியானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பெரும்பாலும் 2 பாதமும் நமக்கு திருவடியோட காட்சி கொடுக்குறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம்னு சொல்லும்போது, பொதுவாக யோகப்பட்டம்னு சொல்லும்போது சுவாமியோட பிருஷ்டபாகமும் கட்டவரல் மட்டும்தான் பூமியில் தொட்டுருக்கோன்னு ஒரு ஐதீகம் உண்டு. சிற்பசாஸ்திரத்தில் ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. ஆனால் நடைமுறையில் 2 பாதமும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கட்டவரலில் தான் பூமியில் ஊனிட்டு பிருஷ்டபாகத்தோட யோகப்பட்டம் அப்படின்ற யோகப்பட்டத்தோடு தான் உட்காந்துருப்பான்னு சொல்லுவோம். அந்த குந்துகால் இட்டா மாதிரி உட்காந்துருப்பான்ப்பா. ஆக சக்கரத்தாழ்வாரை பூஜிக்கிறது ரொம்ப சுலபம், ஒரு கடினமான காரியம் இல்லை. இப்போ எல்லாம் சக்கரத்தாழ்வார் நீங்கள் வந்து சுதர்சன ஹோமம் எல்லா இடத்துலையும் பண்ணுறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 60-70 வருட காலமாக தான் இந்த சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஹோமம்ன்றது பிரபலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னே எங்கள் பெரியவா பண்ணதெல்லாம் தனியாக சுதர்சன ஹோமம்னு இல்லாமல் ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம் இதெல்லாம் சொல்லிட்டோம், பூ சூக்தம், நீலா சூக்தம் சொல்லிட்டோம்
சுதர்சன ஹோமத்தை பண்ணதா ஐதீகம் கேள்விப்பட்டிருக்கேன். இடையில ஒரு 50-60 வருட காலமாக தான் இது ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹோமகுண்டம் போடுற விஷயத்தில் மட்டும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பദ്ധதியை கடைப்பிடிக்கிறா. இந்த சுதர்சன ஹோமம் பாஞ்சராத்திரப்படி வைகானசப்படி செய்வா. கொஞ்சம் சில விஷயங்களில் வித்தியாசம் இருக்கும். பிரம்மன் ஆவாகனம் பண்ணுறது, சோமன் ஆவாகனம் பண்ணுறது, இந்த புண்ணியாவச்சன விஷயங்களில் வித்தியாசம் இருக்கும். பவமான சூக்தங்கள்லாம் அதெல்லாம் பெரிய மாறுதல் கிடையாது. பத்ததியில் மட்டும் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். இந்த சக்கரத்து ஆழ்வார் குறித்து பண்ணக்கூடிய இந்த சுதர்சன ஹோமம் சர்வ சத்ரு ஜெயத்தை கொடுக்கணுவா. எல்லா விதமான சத்துருக்களையும் ஒழிக்கிறதுல முதல் தரமாக இருக்குன்னு சொல்லுவாள். சில இடங்களில் சுவாமி பிரயோக சக்கரத்தோட காட்சி கொடுப்பார். சக்கரத்தாழ்வாரை கையில் எழுந்தி இருக்கும்போது பெருமாள் பிரயோக சக்கரத்தோட காட்சி கொடுப்பார். இது சில அநேகமான திவ்ய தேசங்களில் நீங்கள் பார்க்கலாம். சுதர்சன மாலா மந்திரத்தை தினமும் ஜபிக்கலாம். இல்லைனா நாளைக்கு ஒரு நாளாவது கட்டாயம் ஜபம் பண்ணுங்கள். நாளைக்கு சக்கரத்தாழ்வாரை போய் தரிசனம் பண்ணுங்கள். துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். சக்கரத்தாழ்வார்னு சொல்லும்பொழுது இன்னொன்று கவனிக்கத்தக்க விஷயம், பெரும்பாலும் சாலக்கிராம மூர்த்தங்கள் வைணவ வீடுகளில் பார்க்கலாம். வைஷ்ணவ வீடுகளில் நீங்கள் முக்திநாத் போகிறவா, பசுபதிநாத் போகிறவா கூட இந்த சாலக்கிராமத்தில் சக்கரத்தாழ்வாரை பார்க்கலாம். அதாவது சாலக்கிராமத்தில் வாமனர், இரண்யகர்பர், சீதாராமர் இப்படி நிறைய அநேகம் இருந்தால் கூட பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த சுதர்சன மூர்த்தி இருக்கக்கூடிய சாலக்கிராமந்தான். இப்போ கூட நேபாளத்தில் முஷ்டாங் அப்படின்ற இடத்துல 22 அடி பெரிய சாலக்கிராம மூர்த்தம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ கூட நம்ம பெரியவா அகோபிலமட ஜிஆர் சுவாமி மங்களாசாசனம் பண்ணார் அங்கே போய். இப்போ உலகத்திலேயே பெரிய சாலக்கிராம மூர்த்தி அங்கே தான் முஷ்டாங்கில் கண்டுபிடிச்சிருக்கா. அதை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கும் கிடச்சிது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. இதை ஜபத்தை தொடர்ந்தும் பண்ணலாம். இப்போ இந்த மாலா மந்திரம் சொல்கிறேன், தினமும் 27 தடவை சொல்லலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர மிருத்யோர் மோச்சய மோச்சய. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலா பரிதாய சர்வதிக் சோபனகராய ஹும்பட் பிரம்மனே பரஞ்சோதிஷே ஸ்வாகா. சில பேர் பரம்பிரம்மனேன்னு சொல்லுவாள். இந்த மூல மந்திரத்தை 27 தடவை ஜபிச்சா சத்ரு பயம் விலகும், வெள்ளி சூன்யம் நெருங்காதுன்னுவா. இந்த சக்கரத்தாழ்வாரோட சுதர்சன மூர்த்தியோட கூடிய சாலக்கிராமத்தை தானம் பண்ணுறது 1000 பசு தானம் பண்ணால் எவ்வளோ புண்ணியமோ அவ்வளோ புண்ணியம்னு சொல்வா. தொடர்ந்து இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். சுதர்சன பகவானினுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னதுக்கும் அந்த மூல மந்திரத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். என்னோட பேர் காயத்ரி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? என்னோட கெரியர் பற்றி தான். ஆக்சுவலாக எனக்கு ஜாப் நான் முன்னாடி ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பண்ணேன். ஸோ அதுவுமே எனக்கு செட் ஆகலை. எந்த வேலையுமே எனக்கு செட் ஆக மாட்டிருக்கு. அதனால தான் கேட்குறேன். சரிங்கம்மா, என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்? MBA முடிச்சிருக்கேன். இப்போ எது சார்ந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கணுமாம்மா? நான் HR ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. ஸோ நான் ஏப்ரல் மந்த்து குவிட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து எனக்கு எதுவும் இப்போ செட் ஆக மாட்டிருக்கு. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 11/6/2001. ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் தான் இருக்கீங்களாம்மா? ஆமாம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு பழையபடி HR வேலை கிடைக்கும்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். கட்டாயம் மறுபடியும்
அதே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் வரும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரந்தோறும் திருவண்ணாமலையில் இருக்கிற பூதநாராயண பெருமாளை தரிசனம் பண்ணி துளசியால் அஷ்டோத்திர வழிபாடு பண்ணுங்கள். இது 6 நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் தொடர்ந்து பண்ணுங்கள். வேலைக்கான முயற்சி புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை எடுங்க. கட்டாயம் உத்தியோக லாபம் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். நல்லதொரு வேலை வாய்ப்பு அமைவதற்கு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடல் நல்லா புஷ்டியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடல் வளர்ச்சி நல்லா இருக்கணும். அதே மாதிரி வயசானா கூட எந்த தொந்தரவும் இல்லாமல் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எளிய முறையில் உணவாக ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் சதை பிடிக்காது. அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது நோய் தாக்கம்லாம் வரும். அது சின்ன வயசுலேயே ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும். ஆனால் வயசான பிறகு ஒரு 7 வயசு 8 வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் மாறிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நல்லா புஷ்டியாக இருப்பாங்க. கொஞ்சம் வயசான பிறகு ஒரு 10 வயசுக்கு மேலே ஏதாவது நோய் தாக்கம்லாம் வரும். இது இயற்கையாக ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நல்லா தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த வகையில் நம்ம உணவு மூலியமாக ஒரு சில மருந்துகள்லாம் கொடுத்து சரி பண்ணலாம். அதே மாதிரி வயசான பிறகு கூட ஒரு சில பேருக்கு நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உடல் அசதியெல்லாம் நிறையா இருக்கும். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து கிடைப்பதற்கு நம்ம நிறைய நட்ஸு, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ணும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உடலில் சேருவதும் கிடையாது. நிறைய நச்சுகள், ரசாயனங்கள்லாம் எந்த அளவுக்கு உடலில் சேருதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சேராத மாதிரி அது மலத்தின் வழியாக போயிடுது. ஒரு சில சத்துக்கள் குறையும் பொழுது தான் உடல் அசதி நிறையா இருக்கும். முக்கியமாக உயிர் சத்துக்கள்லாம் குறையும் பொழுது அசதி நிறையா இருக்கும். ஹீமோகுளோபின் குறையும் பொழுது அசதி நிறையா இருக்கும். அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் குறையும் பொழுது ஒரு நோய் சீக்கிரம் சரியாகாது. இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பிஸ்தா பருப்பு நிறையா பயன்படக்கூடியது. அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் வரக்கூடிய தொந்தரவுகளை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. குறிப்பாக சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய நோய் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. இன்றைக்கு சத்தான பால் தயார் செய்ய போகிறோம். அந்த பால் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பால் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பிஸ்தா பருப்பு, பூசணி பருப்பு, ஏலக்காய் பொடி, பசும்பால், தேன். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு பால் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிஸ்தா பருப்பு 1/2 ஸ்பூன், பூசணி பருப்பு 1/2 ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் வெறும் வானலில் லேசாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பால் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி பசும் பால் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியிலேருந்து 1 ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இந்த பொடியை ஒரு 10 கிராம் அளவு பிஸ்தா பருப்பு, 10 கிராம் அளவு பூசணி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து பொன் வறுவலாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு கூட நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் வாசனை மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்று போகாமல் டைட்டாக நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக இந்த பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் கர்ப்ப காலத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிபி அதிகமாகிடும். அதே மாதிரி சர்க்கரை நோய் திடீர்னு வரும். சில நேரங்களில் யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகும். அவங்களுக்கு கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு கர்ப்பமான பிறகு இதெல்லாம் ஒன்றா வரும், ஒன்று மாற்றி ஒன்று ஏதாச்சும் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்துக்கு அப்புறமா குழந்தை பேருக்கு அப்புறமா இது எல்லாமே சாதாரணமாக திரும்பவும் நார்மல் ஆகிடும். அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் பிபி அதிகமானாலோ இல்லை சர்க்கரை நோய் அதிகமானாலோ இல்லை அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனாலோ குழந்தை பிறப்பில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாலை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். கர்ப்பிணி பெண்கள் தினம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குழந்தை பேர் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா சுண்டிடுச்சு. இதை வேறு ஒரு கிளாஸில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதில் வந்து பிஸ்தா பருப்பு சேர்த்துருக்கோம். பிஸ்தா பருப்பு இது வந்து மளிகை கடையில் விற்பாங்க. மேலே தோல் ஓடு இருக்கும். அந்த ஓடை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சிலது வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கும், ஒரு சிலது உப்பு இல்லாமல் இருக்கும். எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு நல்லா சுத்தமாக மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக வறுத்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நல்லது. அது கூட போல் ஒரு பாலாக சாப்பிட்டோம்னா ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் புஷ்டி ஆவாங்க. இந்த பிஸ்தா பருப்பில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, தயாமின், நியாசின், ரிபோஃப்ளவின், இரும்பு சத்து, மெக்னீசியம், ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின், லூட்டின், ஜியாக்சான்டின், நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உடலில் சேர சேர நம்ம உடலுக்கு அதிக நன்மை கிடைக்கும். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்த குழாய், இரத்த நாளங்களில் அடைப்பு இல்லாமல் நைட்ரிக் ஆக்சைடு அளவை சமன் செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுது. அதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் காக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பூசணி பருப்பு சேர்த்துருக்கோம். பூசணி பருப்பு நல்லா பச்சை நிறத்தில் இருக்கும். மேலே வந்து அந்த ஓடெல்லாம் நீக்கினது. இந்த பூசணி பருப்பும் கடைகளில் விற்கிறாங்க. இதுலேயும் நிறைய விஷத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே ஆண் பெண் இருப்பாளருக்கும் இனப்பெருக்க மண்டலத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு வந்து சமனாகும். குழந்தை பாக்கியம் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உடல் அசதி இருந்தாலும் சரி, மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் போக்குவதற்கும் இந்த பூசணி பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் நிறைய பயன்படக்கூடியது. இந்த பாலை வந்து ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, அடிக்கடி காய்ச்சல், சளி, இருமல் தொந்தரவு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்க ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், பயம் பதற்றம் இருந்தாலும், மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் இது போல் ஒரு பால் காலையில் கொடுக்கலாம், இரவில் கொடுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும், மூளை செல்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும், உடலும் மனசும் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும், நல்லா படிக்கிற விஷயம் வந்து மனசில் பதியும், நல்லா தெளிவாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் பெரிய பெரிய நோய்கள்லாம் கருப்பையில் வராது. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளரும் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிங்க இது போல ஒரு பால் தயார் செய்து தினசரி இரவுல சாப்பிடும்பொழுது இனப்பெருக்க மண்டலத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும், ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை பலவீனமாக இருந்தால் பலப்படுத்துவதற்கும் அதிகப்படுத்துவதற்கும், பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் கருமுட்டை வளர்ச்சி அதிகப்படுத்துவதற்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பால் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் அளவு பிஸ்தா பருப்பு, 1 ஸ்பூன் அளவு பூசணி பருப்பு, இது ரெண்டுத்தையும் வெறும் வானல்ல வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி பசும் பால் ஊற்றி ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை போட்டு அது கூட நம்ம பொடி பண்ண பொடியிலேருந்து 1 ஸ்பூன் பொடி போட்டு நல்லா சுண்டாக காய்ச்சி வேற ஒரு கிளாஸில் மாற்றி எடுத்து தேவையான அளவு தேன் சேர்த்து கலந்தோம்னா இந்த பால் தயார். நேயர்களே, பிஸ்தா பருப்பு, பூசணி பருப்பு இவற்றை கொண்டு ஒரு சத்தான பால் தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எலும்புகள் வந்து நல்லா அடர்த்தியாகும், எலும்புகள் வந்து பலமாகும். ஒரு சிலருக்கு எலும்போடைய அடர்த்தி கம்மியாகி ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள்லாம் வரும். அவங்களுக்கு வந்து அடிக்கடி எலும்பில் ஏதாவது கிராக் ஏற்படும், சின்னதாக கீழே விழுந்துட்டா கூட அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகும். அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வெந்தயக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரையை அடிக்கடி நம்ம உணவாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த ஓட்டமும் சீராகும். இரத்த ஓட்டம் அடைப்பட்டதுன்னா வேரிகோஸ் வெயின் போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதனால ரத்த ஓட்டமும் சீராக இருக்கணும்னா வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவாக சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இதய நோயும் ஹார்ட் அட்டாக்கும் வராமல் தடுக்கப்படும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.